பர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா பேங்கிங் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? பார்த்தோன்னே ஈஸியா அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ராம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஷாம் அப்படின்னு இன்னொருத்தர் இருக்காரு. ராம் தான் வாங்கக்கூடிய சம்பளத்துல 30% உணவுக்காக, அதாவது ஃபுட்டுக்காக செலவு பண்ணிடுறாரு. மீதி இருக்கிற அமௌண்ட்ல 50% வீட்டு செலவு பண்ணிடுறாரு. இதெல்லாம் போக அவர்கிட்ட கையில 10,500 இருக்குது. ஸோ அப்ப ராமுடைய வருமானம் ஷாமுடைய வருமானத்தை விட 25% குறைவு அப்படின்னா ஷாமுடைய வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜில் இந்த மாதிரி சம்திங்னால எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. கிளாஸஸை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ராம் என்பவர் தன் வாங்கக்கூடிய சம்பளத்தில் 30% உணவுக்காக செலவு பண்ணிடுறாரு. மீதி இருக்கிற அமௌண்ட்ல இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்காங்க. மீதி இருக்கிற அமௌண்ட்ல 50% வீட்டு செலவு பண்றாரு. அது போக கையில 10,500 வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பாருங்க. ராமின் வருமானம் ஷாமின் வருமானத்தில் 25% குறைவு எனில் ஷாமின் வருமானம் என்ன கேட்கிறாங்க. ஸோ இந்த ஷாம்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ராமுக்கான அமௌண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் அவருடைய சம்பளம் மட்டும் எவ்வளவு கண்டுபிடிச்சா நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்பவுமே இந்த ராமுடைய வருமானம் பாருங்க 100%. சரிங்களா? அவர் வாங்கக்கூடிய சம்பளம் ஆரம்பத்துல 100%. சரிங்களா? அதுல 30% போயிருச்சு. 30%. அப்ப 100ல 30 போச்சுன்னா மீதி 70%. சரிங்களா? 30% அப்படிங்கிறது உணவுக்காக போயிருச்சு. அடுத்த பிறகு மீதி இருக்கிற அமௌண்ட்ல மீதி எத்தனை சதவீதம்? 70%. 70ல 50%. அப்ப 70 × 50 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ கேன்சல் பண்ணுங்க. 2 70 2 கேன்சல் பண்ணா 35. ஸோ அப்ப 35%. ஸோ அகைன் இந்த 70%ல 35 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 35% பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 35% தான் இந்த மீதி அமௌண்ட். இந்த 35% அப்படிங்கிறது தான் 10,500. நமக்கு தேவை 100%. 35% தான் 10,500. நமக்கு தேவை அவருடைய 100% சம்பளம். 100%க்கு என்ன? இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 100% × 10,500 வகுத்தல் 35%. சதவீதம் கேன்சல் பண்ணிடலாம். 105 35 கேன்சல் பண்ணா 3 டைம். ஸோ என்ன வருது? 3 இங்க ஒரு 4 0. சரிங்களா? 30,000 ரூபாய். ஸோ இவர் ராம் வாங்கக்கூடிய சம்பளம் பாருங்க. மொத்த சம்பளம் 30,000 ரூபாய். நெக்ஸ்ட் இந்த லைன் பாருங்க. ராம் வருமானம் ஷாமின் வருமானத்தில் 25% குறைவு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப ஷாம் எவ்வளவு வாங்குவாரு? ஷாம் அப்படிங்கிற எப்பயுமே 100% சம்பளம் வாரு. சரிங்களா? அதுல 25% குறைவுனா 75%. ஸோ இந்த 75%க்கு தான் 30,000. சரிங்களா? நமக்கு தேவை ஷாமுடைய 100%. அப்ப 100%க்கு என்ன? இது அப்படியே கிராஸ் பண்ணி விடுமா? 100% × 30,000 வகுத்தல் இங்க 75%. ஸோ சதவீதம் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 25 கேன்சல் பண்ணா 4 இங்க 3 அகைன் 3 அப்படி கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன இருக்கும்? 4 இங்க ஒரு 4 0. 40,000. ஸோ ஷாம் வாங்கக்கூடிய சம்பளம் பாருங்க 40,000. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒன்ஸ் ஒரு 2 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்.